பொய் புரட்டு, இன்ஸ்டாகிராம் பொய்கள், ஃபேஸ்புக் பொய்கள், வாட்ஸ்அப் பொய்கள், இப்படி பலவிதமான பொய்களை சொல்லி உண்மைக்கு மாறான தகவல்களை திருத்தி பேசி சமூகத்துக்கு ஒவ்வாத செயல்களை சொல்லி சமுதாயத்தில் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் சொல்லி வாக்குகளை பெற்றவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். நம்ம எதிர்த்து நின்ற களமாடிய திமுகவை மட்டும்தான் நாம் பார்த்து களத்தில் நின்று போராடினோம். பக்கத்தில் இங்கே ஒரு சதுரங்க வேட்டை நடக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டோம். அதற்காக இன்றைக்கு ஆட்சியை நாம் விட்டிருந்தாலும் எடப்பாடியார் தினத்தோடு இயக்கத்திற்கு வந்த சோதனைகளெல்லாம் தாங்கி பிடித்து அதிமுகவை உயர்த்தி பிடித்திருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே சில நேரங்களில் சில மாற்றங்கள் தேவைப்படும். இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், இதை பார்ப்போம் என்று அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கு நடக்கின்ற சங்கதிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வேடிக்கை விளையாட்டாக இன்றைக்கு மாறிவிட்டது. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி ஒரு வேடிக்கை விளையாட்டு. இந்த ஆட்சி நீடிக்குமா நிலைக்குமா என்று சொன்னால் அது அவர்கள் கையில் தான் இருக்கிறது. ஆகவே விளையாட்டுத்தனமான இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு காலம்பூரா தேவைப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக சலிப்பு தட்டிவிடும். தமிழ்நாட்டு மக்கள் படித்த மக்கள், உண்மையாகவே தமிழக மக்கள் நேசிக்கின்றவர்களைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். படம் காட்டுகின்றவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆகவே அதுவரை நாம் பொறுமையாக பொறுத்திருக்கத்தான் வேண்டும். வரும் தேர்தலில் எல்லாம், உள்ளாட்சி தேர்தலில் எல்லாம் அதிமுகவுக்கு பலமா என்று சொன்னால் மிகப்பெரிய பலத்தை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள். அதற்குரிய காரணங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே வந்திருக்கின்ற நிர்வாகிகளிடத்தில் நான் சொல்லிக் கொள்வேன், யாரும் மனசங்கடப்பட்டு எந்த சூழலிலும் எந்த இடத்துக்கும் சென்று பேச வேண்டாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.